வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்லட்சுமி சீரியல் அடுத்த எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். எழில் பேசினது, ப்ரொடியூசர் பேசினது எல்லாத்தையும் நினைச்சு எழில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அமிர்தா இப்போ அவங்க வராங்க. அமிர்தா பார்த்த உடனே ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு எழில். பாட்டி பேசினது நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அமிர்தா. எனக்குன்னு திறமையே இல்லையா, நான் தான் என்ன திறமையானவன் நினைச்சிட்டு இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. உங்களுக்கு திறமை இல்லைன்னு யாருங்க சொன்னது, நீங்க ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அமிர்தா. அப்போ பாக்கியமே அங்க வந்துடுறாங்க. என்ன எழில் அழுதுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. உன் பாட்டி பத்தி உனக்கு தெரியாதா, அவங்க பேசினதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. எழில் சொல்றாரு, என்னோட ஆசைக்கும் யதார்த்தத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. நானும் என் ஃப்ரெண்டு சொல்ற எல்லா ப்ரொடியூசரையும் போய் பார்க்க தான் செய்யறேன், ஒரு நாளைக்கு 50 ப்ரொடியூசராவது போய் மீட் பண்ண தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட ஒரு ப்ரொடியூசரை பார்த்துட்டு தான் வந்தேன், ஆனா அவர் என்னை திட்டி அவமானப்படுத்தி வெளியில அனுப்பிட்டாருமா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா, நான் கண்டிப்பா ஒரு நாள் சினிமா எடுப்பேம்மா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள் நான் ட்ரை பண்ணிக்கிறேம்மா, அப்பயும் என்னால முடியலன்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருவேம்மா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆள் கூட வாழ்ந்த வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியுமா, அதெல்லாம் மறக்கிற மாதிரி உன்னைய சந்தோஷமா நான் பாத்துப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எழில். நீ வேலைக்கு போய் வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. செல்லியன்ட்டையும் நான் வேணான்னு தான் சொன்னேன், ஆனா அவன் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ எதை பத்தியும் யோசிக்காத, உன்னோட இலக்க நோக்கி நீ போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நீ ஓடிட்டே இரு, என்னாலே ஏதோ கொஞ்சமாவது சாதிக்க முடிஞ்சிச்சுன்னா உன்னால அதை விட பெரிய அளவு சாதிக்க முடியும்பா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில வழக்கம் போல கோபி இப்போ வீட்டுக்கு லேட்டா வராரு. வந்து ரூம் கதவை தட்டுறாரு. ஆனா ராதிகா கதவை திறக்கவே மாட்டேன்றாங்க. இவளுக்கெல்லாம் நான் ஒரு ஆளே கிடையாதுல, என்ன எனிமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு கோபி. பாட்டாது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை சத்தமா வச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு. பாட்டு சத்தம் கேட்டு ராதிகா கோமா வெளியில வராங்க. மயு இவ்வளவு நேரம் படிச்சுட்டு இப்பதான் தூங்குறா, அவன் இந்த சத்தம் கேட்டு எந்திக்கணுமா, அதான் உங்க பிளானா அப்படின்னு திட்டுறாங்க. இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஏதோ மன அமைதிக்காக பாட்டு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்போ ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேளுங்க, இல்ல வால்யூமை குறைச்சு வச்சு பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. அதையே கொஞ்சம் அமைதியா சொல்லலாம்ல, ஏன் இவ்வளவு கோவமா சொல்ற அப்படின்னு கோபி கேக்குறாரு. கோவப்பட்டா ஹார்ட்டுக்கு லங்ஸுக்குலாம் நல்லது கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபமா இருக்கிற என்ன கொலகாரி ஆக்கிறாதீங்க அப்படின்னு கத்திட்டு போறாங்க ராதிகா. யாருக்கும் என் மேல பாசமே இல்லை அப்படின்னு புலம்புறாரு. நான் அனாதை மாதிரி இருக்கிறேன், அந்த வீட்டுலலாம் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு கோபி. இதுக்கிடையில ஜெனிட்ட செலியன் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீ கண்டிப்பா என்ன பாராட்டுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நான் வீட்டு செலவுக்கு பணம் கொடுத்தேன்ல அப்படின்னு சொல்றாரு செலியன். அது உன்னோட கடமை செலியா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இருந்தாலும் முன்னாடி வீட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா நீ கண்டுக்கவே மாட்டா, ஆனா இப்பெல்லாம் நீ எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. நீ ரொம்பவே மாறிட்ட செலியா அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விதமாவா இல்ல கெட்ட விதமாவா அப்படின்னு செலியன் கேக்குறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல விதமா மாறிட்ட செலியா, எனக்கு பிடிச்ச மாதிரி இப்பதான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஜெனி. திடீர்னு ஜெனிக்கு வாமிட் வந்துருது, போய் வாமிட் பண்ணிட்டு வரேங்க. என்னாச்சு, உனக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு செலியன். நான் வீட்டு இருக்க சாப்பாடு தானே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. எனக்கு என்னவோ நான் கன்சீவா இருப்பேனோன்னு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. பிரெக்னன்சி கிட் வேணா வாங்கிட்டு வந்து குடிச்சலியா அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. ஜெனி இப்போ கிச்சனுக்கு வராங்க. பாக்கியிட்ட போய் நேற்று நைட்ல இருந்து எனக்கு வாமிட்டா இருக்கு, தலை சுத்தலாம் இருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்காம போயிடுச்சாமா அப்படின்னு பாக்கியா விசாரிக்கிறேங்க. நீங்க எல்லாரும் சாப்பிட்டது தானே நானும் சாப்பிட்டேன் அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அமிர்தா சொல்றாங்க, நான் லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கட்டுமா ஜெனி, வாமிட் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, ஜீரக தண்ணி குடிச்சா கூட தான் சரியாகும், ஆனா தலை சுத்தல் எப்படி சரி பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி நேரா ஜெனிட்ட வந்து, என்ன ஜெனி ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன் பாட்டி அப்படின்னு ஜெனியுமே சொல்றாங்க. என்ன ஜெனி பாப்பா இவ்வளவு ஸ்பீடா இருக்கிறீங்க அப்படின்னு செல்வி கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.